ஹே காய்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சமையல் வீடியோ. என்னடா சமைக்க போகிற? வில்லேஜ் குக்கிங் சேனலில் செய்கிற மாதிரி பெருசாக எதுவும் சமைக்க போறியான்னு கேட்டால் நோ. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்வீட். அதை வந்து நம்ம செய்யணும்னு நினச்சி வச்சுருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபரும் அதே டைம் போல் கேட்டார், இதை கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ செஃப் கௌசிக் சொல்லுவார். நாங்கள் இப்போ வட்டிலப்பம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, என்னென்ன வேணுமென்ட்டு நான் சொல்கிறேன், வாங்க. வட்டிலப்பம் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுங்க. எங்கள் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, கண்டிப்பாக வட்டிலாப்பம் இருக்கும். கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு சின்ன கிண்ணியில் வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு கிண்ணி வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். அது முட்டை தானே கூட செய்வாங்க. அது ஒரு முட்டை போட்டு, முட்டையும் பாலும், தேங்காய் பாலும் போட்டு நல்லா செய்வாங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இத்தனை வருஷமாக அது சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு தோணலை, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணோம். அன்றைக்கி தான் சரி என்னென்ன நம்ம இந்த மாதம் என்னென்ன வ்ளாக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு ஒரு குக்கிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அம்மா சொன்னாங்க, வட்டிலப்பம் செஞ்சு பார்ப்போம்மா. ஓகே அப்படின்னு எழுதி வச்சோம். கோஇன்சிடென்ஸ், அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டும் பண்ணி அதை ரிக்வெஸ்ட்டும் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு இது சரியாக போச்சுன்னு ரெண்டையும் தூக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ சின்ன வேலை தான். ஒரு எத்தனை டைம் சொல்லு பார்ப்போம். ஒரு எல்லாம் வேறு டைம் எல்லாம் சேர்த்து ஒரு 1 ஹவரில் வட்டிலப்பம் ரெடி ஆகிடும். 1 ஹவர். ஸோ டைம் கொடுக்குற டைம் கிங் 1 ஹவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம், ஏன்னா 2 பேர் தான் இருக்கீங்க, இன்னொரு ஆள் எங்கன்னு பார்த்தா பாருங்க. இன்னொரு ஆள் வந்து முக்கியமான வேலை, வீட்டில் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த கொடுக்குற அந்த வயர் வந்து பிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு புது ஒயர் வாங்கியிருக்கோம். பாருங்களேன், இப்போ தான் இன்டர்நெட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு புது ஒயரை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், புது ஒயர் அப்படியே ஊன்னு அப்படியே ஸ்டுடியோ ரூமுக்கு போகும். சார் நீ செஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணு. அப்படி செஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணி மிஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, சும்மா பேச்சு துணைக்கு வந்து நில்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேலையை ஆரம்பிக்கலாமா? மூணு முட்டை தான் இருக்குது, போதுமா? 3 முட்டை. இந்த கப்பில் ஒரு 3 கப் தேங்காய் பால் எடுப்பேன். ஒரு 150 கிராம் சீனி. ஓ சரி. என்ன சீனி கொஞ்சம் குறைச்சி தான் எடுத்துருக்கு. சரி, ஓகே, ஸ்டார்ட். இப்போ முதல்ல என்ன செய்வோம், இதை கேரமல் பண்ணணும். ஏன் கேரமல் பண்ணுறோம்னா, கலர், அது வட்டிலப்பம் ஒரு விதமான கலரில் இருக்கும். இந்த சீனிக்கு அந்த கலர் வராது, அதுக்கு கருப்பட்டி போடணும். அதனால் அதை கொஞ்சம் கேரமல் பண்ணுனா அந்த கலர் வரும். கலராக முக்கியம், கண்ணை மூடிக்கிட்டு திங்கலாம். எனக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். டேஸ்ட்டோட சேர்ந்து அந்த கலரும் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதான் சொன்னேன், கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட்றேன்னு. சில நேரம் ஸ்ரீலங்காவில் அந்த கருப்பட்டி கிடைக்கும், இங்கே கருப்பட்டி இருக்கும், பட் நாங்கள் அதை தேடி எடுக்கிறதுக்கு ஒரு இதாக நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌன் சுகரே போட்டுருவோம். அப்போ நாங்கள் செய்கிற சாப்பாடில் 50% ஆஃப் த சாப்பாடுக்கு அந்த எக்ஸாக்ட் கலர் வராது. அதனால் ஸ்ரீலங்கா சாப்பாடை டேஸ்ட்டை மனசில் நினச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் பெரும்பாலுமான சாப்பாடை சாப்பிட்ருக்கேன். அந்த கலரு கண்ணுக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி இங்கே நடந்தால் பிரச்சனை இல்லை, ஐஸ் க்ளோஸ். பாதி சீனியை போட்டு கேரமல் பண்ணுவோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேலை குறைவு தான், கொஞ்சம் நேரத்து வேலை தான். வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் கொடுக்கணும். எங்கே அது என்ன வேலைன்னு சும்மா ஒரு இதாக 1 லைனில் சொல்லு பார்ப்போம். இப்போ சீனியை கேரமல் பண்ணி ஆற விட்டு முட்டையை அதில் ஊற்றி அடிக்கணும். அடிச்சுட்டு தேங்காய் பாலையை ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வடித்து ஒரு சட்டியில் ஊற்றி வைக்கணும். அவ்வளவுதான் வட்டிலாப்பம். செய்கிறது ஈஸிங்க, ஆனால் அது வேகிறது தான் டைம் எடுக்குமா. இன்னொரு ஐட்டம் இருக்குது எங்கள் ஊரில், தொதல் அப்படின்னு சொல்லி. அது சரியான டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். அது அம்மாட்ட கேட்கும், அம்மா சொன்னாங்க செய்யலாண்டா, வேலை வட்டியெல்லாம் விட்டு ஒரு நாள் முழுக்க வேணும் உட்காந்து கிண்டி அவ்வளோ டைம் எடுக்கும். அந்த டைம் உங்ககிட்ட இருந்தால் கேமரா தூக்கிட்டு வாங்கினாங்க. நான் யோசித்து பார்த்துட்டு, சாரிங்க, அவ்வளவு நாள் கால் சீட்டெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அதை ஸ்ரீலங்காவுக்கு போய் பார்த்துக்குவோம். ஸ்ரீலங்காவுக்கு போனால் அங்கே போய் அந்த தொதலை கிண்டி காட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்து. அந்த கேரமல் கலர் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வைப்போம். என்ன இது கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். இதை கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதை விட்டு கொஞ்சம் நிறைய இந்த கலர் பார்த்தியா, பார்த்தீங்களா? இந்த கலருக்காக தான் இப்போ பண்ணுவோம்.
எனக்கு ரொம்ப நாளாக இப்போ இந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண உடனே அது ஞாபகம் வந்துருச்சு. பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அந்த பஞ்சு மிட்டாயை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம ஊரில் எல்லாம் அந்த குச்சியில் அந்த பஞ்சு மிட்டாயை அப்படியே சுற்றி அந்த குச்சி அப்படியே கையில் தருவாங்க. நம்ம ரோட்டில் சப்பி சப்பி வருவோம்ல. மலேசியாவில் பஞ்சு மிட்டாய் இருக்குது, அந்த குச்சியில் குத்துற கலாச்சாரம் இல்லைங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கலர் கொட்டன் கேண்டின்னு சொல்லி அந்த குச்சியெல்லாம் இல்லாமல் அந்த கொட்டன் கேண்டி அப்படியே சுற்றி ஒரு பண்டில் மாதிரி எடுத்து அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டுறாங்க. ஊரில் அந்த குச்சியில் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வர்றது, அந்த கையெல்லாம் ஒட்டுறது இங்கே இருக்காது. இங்கே வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி கலராக டப்பாவில் அடைச்சி வச்சுருவாங்களா. அதை பார்த்துட்டு எனக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த குச்சியில் கொடுக்குறது, அந்த உடனே சுற்றி கொடுக்குறது, சுட சுட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு வீடியோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கொட்டன் கேண்டி வீட்டிலே வச்சு செய்கிறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினை வாங்கி ஒரு நாளைக்கு வீட்டில் நாங்களே டிசைனாக எங்கள் ஸ்பைடர்மேன் வீடு மாதிரி அதெல்லாம் பறந்து சுவரெல்லாம் ஒட்டு தான் எனக்கு தெரியாது. பட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். கொட்டன் கேண்டி அந்த பஞ்சு மிட்டாய் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அடுத்த வீடியோ ஐடியாவை இந்த வீடியோவிலே சொல்லிட்டேன் பாருங்க. இது கொஞ்சம் ஆறணும். நல்லா தானே மணக்குது, ஏன் ஆறணும்? ஆறி போகணும். சூட்டில் முட்டையை ஊற்றினா முட்டை வெந்துடும், அதனால் கொஞ்சம் ஆறணும். இவன் ஏதோ சொல்கிறான். எனக்கு காலையில் இந்த வீடியோ செய்யும்போது டைம் வந்து இப்போ 9 மணி. இப்போ தான் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் உட்காந்து குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு வந்தோம். காது அடைக்கிது. இவர் என்ன சொன்னாலும் எனக்கு தப்பாகவே கேட்குது. இது ஆறணுங்கிறான், எனக்கு ஏன் ஆறணும்னு கேட்டேன். சூட்டில் முட்டையை அடைச்சி ஊற்றணுங்கிறான், எனக்கு எது இதெல்லாம் வட்டிலாப்பத்தில் இப்படி வராதே, இது எந்த குக்கிங்லாம் இப்படியெல்லாம் வராது. அப்புறம் தான் யோசித்தேன். அவர் சொல்கிறார், ஏய் சூட்டில் ஹீட்டில் ஊற்றணும்டா. அப்படியா, காது அடைச்சிருச்சு மேடம். எது சொன்னாலும் பார்த்து சொல்லு. என்ன சும்மா நிற்கிற? இது கொஞ்சம் ஆறணும் தானே, கூடாகணும். இந்த முட்டையை அடித்து இதில் 3 முட்டை சீரியஸாக 3 பேருக்கு போதுமா? 3 முட்டையை அடித்து இதில் ஊற்றுவோம். முட்டையில் இதில் வந்து ஒரு 4 ஏலக்காவும் சின்ன ஒரு பட்டையும் இடித்து வச்சுருக்கு. இந்த பவுடரை போட்டு கிண்டுவோம். ஏலக்காய் பட்டை வருதா வாசனை? இப்போ இது ஆறுன அப்புறம் தானே ஊற்றணும். அப்போ நம்ம மிச்ச சீனியை இதில் போட்டுருவோம். அம்மா அன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்தது, எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்படி சும்மா அப்படியே இல்லை வேலை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த பாருங்களேன், இந்த டிஷர்ட் பாருங்களேன். அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, பா கௌசிகம்மா வீட்டில் சும்மா போட்டு இருக்கிறதே லூயி விட்டான் ட்ரெஸ்ஸா, கோடிகளில் புரளும் ஹராம்ஸ்டிக் ஃபேமிலி. எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தீங்களே, உத்து பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, கொஞ்சம் பாருங்க. இப்போ லூயி விட்டான் மாதிரி தானே தெரியுது. நெஞ்ச கொஞ்சம் கூட டிக்கெட்டு லூயி விட்டான். லூயி விட்டானா? அந்த கடை இருக்கிற ஏரியா பக்கமே நாங்கள் போனது கிடையாது. இது லூயி விட்டான் இல்லைங்க, டூயி விட்டான். லூயி விட்டானோட சித்தப்பா பையன். இது வந்து ஃபேக்கு பிராண்டு. எங்கேயோ சைனா டவுன் பக்கமாக எங்கேயோ போனோம். சைனா டவுன்னா பர்ஜியா டைம்ஸ் கேர் பக்கம் எங்கேயோ போனோம். அப்போ ஒரு கடையில் தொங்கிட்டு இருந்தது. இவர் இந்த எழுத்தெல்லாம் பார்க்கல, அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா நான் சொன்னேன், டேய் இது லூயி விட்டோனோட ஃபேக் பிராண்டா டூயி விட்டோன்னா, அதெல்லாம் எவன் கண்டா வா போடுவோன்னு. இவர் கெஸ் பண்ண மாதிரியே ஒருத்தர் இது லூயி விட்டோன்னு. கௌசிகம்மா வீட்டுக்கே லூயி விட்டோன் போடுறாங்கன்னா வெளியே கிளம்பும் போது என்னெல்லாம் போடுவாங்க. இது லூயி விட்டோன் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். அவங்க சித்தப்பா பையன் டூயி விட்டோன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. சீனியும் முட்டையும் போட்டு அடிச்சாச்சு, தேங்காய் பால் ஊற்றுவோம். இப்போ கூட பார்த்துருப்பாங்க, வாரேன் வீட்டில் வட்டிலாப்பம் செய்கிறதுக்கு கூட லூயி விட்டோன் ட்ரெஸ்ஸு தான். பார்த்தீங்களா, தேங்காய் பால் கட்டி ஆயிடுச்சுன்னு குளிக்கிட்டு இருக்காரு. ஓகே, டேஸ்டே இந்த தேங்காய் பால் தான். அந்த கஷ்டமான வேலை செய்யும் போது முகத்தை பார்க்கணும். ஒரு அந்த கொஞ்சம் கடினமான வேலை செய்யும் போது இங்கே ஒரு முகம் ஒரு 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 விதத்தில் போகும். 3ஆவது ஊற்றியாச்சு.
நீங்கள் கேட்கலாம் ஏன்டா சமைக்கும் போது என்னடா கக்கஸுக்கு போகிற மாதிரி டாய்லெட் பேப்பர்னு கேட்டால் நோ எங்கள் வீட்டில் அது 2-in-1 டாய்லெட் பேப்பர் ரோலை புதுசாக வாங்கி பாதியை டாய்லெட்டுக்கும் மீதியை கிச்சன் பாவனைக்கும் வச்சுக்குவார். கேட்டால் சொல்லுவார் கிச்சன் டவல் எதுக்கு தம்பி, எல்லாம் ஒரே டிஷ்யூ தான், கம்பெனிக்காரன் பேரை மாற்றி அடிக்கிறான், நம்ம அப்படிலாம் ஏமாறக்கூடாதுப்பா, ஒரு பண்டில் வாங்கு, பாதி கக்குஸுக்கு பாதி கிச்சனுக்கு. அதுதான் அவர் சொல்லுவார். அதை கொஞ்சம் அதே டிஷ்யூவை கொஞ்சம் நீட்டமாக செஞ்சால் கிச்சன் டவல், கட்டையாக செஞ்சால் கக்கிஸ் டவல், யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு தத்துவம் பேசுவார். பாருங்க கன்சிஸ்டன்சி பார்க்குறாரு. இல்லை ஆறிட்டு ஒன்று பார்க்குறேன். இதை ஊற்றிடுவோம். இதை ஊற்றினாலுமே அந்த ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைக்காது. அதுக்கு சொல்லிட்டேனே கலர் தேவையில்லை, அந்த டேஸ்ட்டு வந்தால் சரி. அரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அடியில் ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் ஸ்டீமர். என்ன ஸ்டீமர் வீட்டில் இல்லாதவங்க இப்படி பண்ணலாம். கொஞ்சம் தண்ணியில் பாத்திரத்தை கவுத்து போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு 100% எக்ஸாக்ட் ஸ்டீமர் எல்லாத்தையும் வேலையை முடிக்கக்கூடிய ஸ்டீமராக இருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இவரை நம்ம நல்லா வடித்து இந்த பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் வடித்து எடுத்துட்டு அவிக்க போட்டால் சரி. அவ்வளோதான் வட்டிலப்பம். இவ்வளோ ஈஸியான ரெசிபி இவ்வளோ நாள் ஏன் எனக்கு செஞ்சு தரல? நீ கேட்கல, நான் யோசிக்கல. 3 முட்டை 3 கப்பு தேங்காய் பால் அவ்வளோதான் தேவைப்படுது. சீனி கொஞ்சம் கூட போடுவாங்க, நாம் இனிப்பு கூடாதுன்னு கொஞ்சம் கூட போட்டோம். மிஸ்டி வந்து நாங்கள் வந்து ஸ்கூலில் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ண டெக்னிக்கை இப்போ என்கிட்ட யூஸ் பண்ணுது. ஒரு வயரை எடுத்து இங்கே அங்கே சொருகிறதுக்கு இந்த ரெசிபி முடியாட்டியா இப்போ போன கிளவி அதை எடு இதை எடு நொட்டை எடு மயிர் எடுன்னு வேலை வாங்கும். ஓ மிஸ்டி சொல்லுது சும்மா கூட்டுவான், அங்கே இங்கேயும் நடப்போம், நம்ம வயரை சும்மா அங்கே இங்கே அடிப்போம், இவன் ஏன் மாறட்டும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா மிஸ்டி சொல்லுது, பார்த்தியா இப்போதான் வந்தேன் உடனே வேலை வாங்குறான், அந்த போர்ட்டபிள் சிலிண்டரை எடுங்கிறான். சிலிண்டர் எடுன்னாங்க, ஆளுக்கு ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க. அதில் இருந்துச்சு எதுக்கு வேலை முடிய போகுது, நீங்கள் போகலாம். இல்லை அதில் போயிட்டு என்னது கிளியர் பண்ணுவேன். மிஸ்டி சொல்லுது நான் இன்னும் வேலை முடிஞ்சுன்னு சொல்லவே இல்லையே, நான் சும்மா கேமியோ பண்ண வந்தேன். சரி போ. ஓகே இது கொதிக்கணுமா, கொதிச்ச பிறகு வாரண்ணா. இப்போ இவரை வடிச்சே வச்சுருவோம் சரியா. இதில் என்ன இருக்குன்னு வடிக்க போகிற? இந்த சக்கையெல்லாம் இருக்குது, முட்டை அந்த சக்கை இதுக்கு வடிக்கணும் கண்டிப்பாக. இப்போ வடித்தோடனே பாரு என்னென்ன வர மாதிரி. என்னது இதுல? இந்த தேங்காய் பால் சிப்பி, ஏலக்காய் கருவாப்பட்டு எடுத்து தானே காய்ஸ். நல்லா இருந்த பொருளெல்லாம் அவனே கலைச்சிட்டு இப்போ மறுபடியும் அடுக்கிறான் பாருங்க. டைம் சேவ் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் இந்த டப்பாவில் சும்மா தான் இருந்தது. இந்த டப்பாவுக்கு பக்கத்தால் இந்த வயரை கொண்டு போகணும்னா இந்த டப்பாவை தள்ளி இருக்கலாம். இவர் இல்லை டப்பாவில் இருக்கிற ஐட்டமெல்லாம் எடுத்து இப்படி கலைச்சி போட்டுட்டு அப்புறம் வயரை எடுத்துகிட்டு போய் அங்கே சொருகினதுக்கு அப்புறம் இதை எடுத்து அடுக்கணும்னா நீங்கள் அங்கே செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கும்ல அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன், குப்பை ஆக்கிட்டு அவரே திருப்பி பண்ணுறாரு. இதாங்க எங்களோட புது ஸ்டூடியோ ரூம். இந்த ரூமில் இருந்தோம், அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்து என்னோடய ஸ்டூடியோ ரூமாகவே மாற்றிட்டேன். இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது, அதனால் இங்கே எழுதுறதுக்கு அங்கே நடிக்கிறதுக்கு. ஒரு காலத்தில் நான் ஆஃபீஸுக்கு போகும்போது இது பாருங்களேன், இது பழைய பேக்குங்க இன்னும் இருக்குது பாருங்க. நான் ஆஃபீஸுக்கு போகும்போது 2 பேக்கு மாற்றினேன் பிஞ்சிருச்சுன்னு. ஸோ மொத பாவிச்சது இது. அப்புறம் கொஞ்சம் பதவி கூடினோடனே வேலை கூடிச்சா அப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் பெருசாக உள்ளே வைக்க வேண்டியனால இது என்னோட லேப்டாப் பேக்கு. இந்த பேக்கெல்லாம் இன்னும் இருக்குங்கிறதே எனக்கு ஆச்சரியம் தான். ஸ்கூலுக்கு போன மாதிரி ஆஃபீஸுக்கு கொண்டு போனோம் ஸ்கூல் பேக் அது. பாருங்க, அங்கே போய் ஒரு நிமிஷம் பேசிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இவன் மாயமாக மறைஞ்சிட்டான். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பிஸி, வெளியே போகிற வேலை இருக்குது. அதனால தான் காலையிலேயே பாருங்க 9 மணிக்கு ஆரம்பித்த வேலை 9:30 ஆகிருச்சு. இப்போ அதை அடுப்பில் வச்சு கேட்டால் 10 மணிக்கெல்லாம் வட்டியில் அப்போ ரெடி ஆயிரும். சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிடுவேன்.
முட்டை அடிச்ச பாத்திரம் தானே கழுவ போகிறேன். வேலை முடிஞ்ச அவ்வளோதான். க்ளீன் ஆகிடுச்சு. சரி, இது என்னது? அது இப்போ தூக்கி அவிக்கணுமே, இதை வச்சு தானே. பார்த்தீங்களா, அதை இன்னும் அவிக்கவே இல்லை. அதை மூடி வச்சுட்டு வேலை முடிஞ்சு வட்டிலாப்ப ரெடி அப்படிங்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். பார்த்தீங்களா, கொதிக்கிற தண்ணிக்குள்ள சிம்பிளாக பீச்சா கையை விட்டு நோண்டி பார்க்குறேன். இவன் இருக்கானே. நல்லா கொதிச்ச பிறகு வச்சு மூடணும்னா அப்போ தான் அந்த கணக்கு. சரி, அரை மணி நேரம் வச்சு கொஞ்சம் பார்ப்போம். அவர் நிற்கிற போஸை பார்த்தீங்களா, நில்லு சூப்பர் ஸ்டார் மாதிரி பாருங்க. நிற்க பாருங்க. மேலே லூயி விட்டான் டிஷர்ட்டு, கீழே தாய்லாண்டு காட்டு பேண்ட்டு. இங்கே வந்து மலேசியாவில் மலேசியன் தமிழில் வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து சிலுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்த புதுசில் சிலுவாரா? அப்போ ஒரு நாள் இங்கே வந்து ஏதோ லேடிஸ் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஜென்ஸு சொல்கிறாங்க, அவர் எங்கள் ஹஸ்பண்டு சிலுவார் போடணும், சிலுவார் வாங்க போகிறாரு. ஆமாம் மிஸ்டியும் உட்காந்து யோசிக்கிறாங்க, மலேசியாவில் ஆம்பளைங்க சல்வாரெல்லாமா போடுறீங்க? வந்த புதுசில் சிலுவார்னு என்னென்னு தெரியாதுல்ல இவங்களுக்கு. சிலுவார் அப்படின்னோடனே சலுவாரா என்னங்கிறது? மலேசியா அட்வான்ஸ் கண்ட்ரின்னு தெரியும், இவ்வளோ அட்வான்ஸ்னு தெரியாமல் போச்சேன்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க சலுவார் இல்லைக்கா சிலுவார். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா அந்த கீழே போடுவாங்களே கால் சட்டை பேண்ட்டு. ஓ, ஸோ பேண்ட்டு ஷார்ட்ஸு வாட் எவர் இட் இஸ் கீழே போடுறதுக்கு பேர் சிலுவார். ஊரில் நாங்கள் வந்து அந்த சிங்கள பேச்செல்லாம் கலந்து சாரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து லுங்கின்னு ஒன்று தெரியும், அது தமிழ்நாட்டில் பேச்சு வழக்கில் இருக்குன்னு. கைலி அப்படின்னா என்னங்கிறது இங்கே வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா படத்துல எல்லாம் கைலி அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஏதாவது ஒன்றாலே இதை கவர் பண்ணணும். ஃபைல் பேப்பர் இருந்தால் ஃபைல் பேப்பர் கவர் பண்ணணும். நான் இதில் கவர் பண்ணிடுவேன். சரி, இப்போ டைமை பாரு. சரி, 9:30ன்னு வச்சுக்குவோம். 10க்கு இருக்கலாம். ஓகே காய்ஸ், ½ அன் ஹவரில் வட்டிலாப்பம் ரெடி ஆகும். இந்த கைலி சிலுவார் மாதிரி இன்னொன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். அது கேட்குறதுக்கு பாசமாக பேசுகிற மாதிரி இருக்கும். காலையில் ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா, இங்கிலீஷ்லன்னா ஹலோ குட் மார்னிங் ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஐயா பசி ஆறிட்டீங்களா, ஆஹா அதான் அதில் ஐயான்னு கூப்பிடுவாங்களா, ஐயான்னு கூப்பிட்டாலே என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் அடுத்தது பசி ஆறிட்டீங்களா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறத விட பசி ஆறிட்டீங்களான்னு கேட்பாங்க பாருங்க. அதுவே அந்த விக்ரமன் படம் மாதிரி இருக்கும். அந்த பிஜிஎம் எல்லாம் வானத்தை போல பிஜிஎம் எல்லாம் காதுல ஓடும். உண்மையில அந்த அன்பு அவங்கள்ட்ட இருக்கு. அதான் உண்மையிலே பேசுறத நீங்க மலேசியா தமிழ் பீப்புளோட பேசி பார்த்தீங்கன்னா இன்னுங்க இவ்வளவு பாசக்கார போயெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஐயா சாப்பிட்டீங்களா, பசி ஆறிட்டீங்களா, ஐயா. லேடிஸ் பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா அம்மோயின்னுவாங்க. அது வந்து மலே சைனீஸ் எல்லாம் கலந்த ஒரு வேர்டுன்னு நினைக்கிறேன், அம்மோய். ஜென்ஸை பார்த்தா ஐயா. அது கேட்கவே நல்லா இருக்கும். முன்ன பின்னே அவங்க யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் ஒருத்தங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயா பசியாறிட்டீங்களா, வாங்க பசியாருவோம். ஆஹா, அதை அவங்க கேட்குற அந்த தொனி இருக்குல்ல, அது அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் புதுசாக இருந்துச்சு, இப்போ பழைய போச்சு. இவருக்கு ஆமாவா அப்படின்னுவாங்க. அப்புறம் இவங்க அம்மாவை பார்த்து எல்லாரையும் அம்மோயின்னு சொல்கிறதுனால அம்மாவை பார்த்து அம்மாய் வாங்க சாப்பிட்லான்னு இவருக்கு அன்றைக்கி நைட்டு வீட்டில் வந்து ஒரே குஷி. என்னடான்னு கேட்க அம்மோய் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச ஒரு ஃபீலிங்கு. நான் சொன்னேன் இங்கே பாரு, அது நம்மளை விட பெரியவங்க, உன்னை விட வயசானவங்கள கூட அம்மோயின்னு தான் சொல்லுவாங்க ஒரு இதாக பார்த்தா. ஸோ அம்மாவோட வயசானவங்க இருப்பாங்களே அவங்களாம் அம்மாவை பார்த்தா அம்மோயின்னுவாங்க. இவருக்கு உடனே அம்மோயா அப்படி இருக்கு. ஸோ மலேசியா தமிழ் பீப்புளோட நீங்கள் பேசி பார்க்கணும், ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் இந்தியன் தமிழை தாண்டி இவங்களோட தமிழ் வந்து ஒரு விதமாக இருக்கும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல, கேட்க நல்லா இருக்கும். பசியாரிட்டீங்களா, ஐயா அம்மோய் வாங்க போவோம். அப்படி சின்ன பிள்ளைகளை பார்த்து சயாங்கன்னா மலாயில் வந்து செல்லம் அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து இங்கே மலாய் புழக்கத்தில் இருக்கிறதுனால அது கேட்டு பேசி பழகிறதுனால தமிழுக்குள்ளே அப்பப்போ சைனீஸு மலாய் எல்லாம் கலந்து வரும். ஒரு விதமான
கலவை கண்ட்ரிங்க இது நல்லா இருக்கு பேசுறதுக்கு. இப்போ நம்மளே பேசும்போது வறுமையாக இருக்குன்னா கோசமாக இருக்காது, அப்படி தானே சொல்கிறோம். பழைய இப்போ அப்புறம் மக்கார ஆயிடுச்சு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த கண்ட்ரி போனாலும் நம்ம அந்த ஸ்லாங் ஒட்டாமல் பார்த்துக்குவேன். ஆனால் என்னை தாண்டி அது ஒரு சில விஷயத்தில் ஒட்டிடும். ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அது ஒட்டாமல் பார்த்துக்குவேன், அது ஒரு ஹேபிட். ஆனால் இப்போ அம்மா மிஸ்டேக்கெல்லாம் ஒட்டிருச்சு. அன்னைக்கு மிஸ்டி வந்து சொல்லுது, வா அந்த இடம் ஒரே கோஷமாக இருக்கு. நான் அப்படியே பார்த்தேன், என்னவா இருக்கு, கோஷமாக இருக்கு. கோஷம்னா என்னன்னா 0 எம்டி. அப்புறம் ஏதாவது சாப்பிடும்போது மிஸ்டி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரே கிராஸாக இருக்கு. அப்போ நான் தின்னுவேன், எதுக்கு புள்ள எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன், கிராஸ்ன்னு தெரியுதுல்ல, எதுக்கு புள்ள எடுத்து திங்கிறேன்னா இங்கிலீஷ் கிராஸ் இல்லை, மலே கிராஸ். கிராஸ்ன்னா என்ன, ஹார்டாக இருக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருக்கா, இங்கே என்னங்க திங்க முடியல, ஹார்டாக இருக்குது அப்படின்னு. மிஸ்டி அம்மா வந்து இப்போ ஏதோ மலேசியாவிலே பிறந்து வளர்ந்த மாதிரி, 10 வருஷம் தான் பிறந்து வளர்ந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அது ஏன் வருதுன்னா, கடைக்கு போனாலும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, அதை பார்த்தாலும் அது கலந்து தான் பேசுகிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கான்சியஸாக அது ஒட்டாமல் பார்த்துக்கிறது. அது பரவாயில்ல, ஒரு சிலர் நல்லாவே பேசுறாங்க அந்த லாங்குவேஜ். எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம பேசும்போது நோலா அப்படி சொல்லிட்டோம்னு வைங்க, உடனே ஆமாம் ஒரு 10 வருஷம் மலேசியாவில் இருந்ததுக்கு உடனே லாலா கடையை திறந்துட்டாரு போடே அப்படி நக்கல் பண்ணுவாங்களோ. ஆனால் அவங்க பேசும்போது நல்லா இருக்கும். ஒரிஜினல் மலேசியன்ஸ் பேசும்போது கேட்க நல்லா இருக்கும். நோலா அப்படி இல்லைலா அப்படின்னுவாங்க. இப்போ நான் இத்தனை வருஷமாக வீடியோ பண்ணுறேனே மலேசியாவில், எப்போயாவது இப்படி லாலா கடை திறந்துருக்கேன் இல்லை. ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் எதுவும் நக்கல் பண்ணிடுவாங்களோ. ஆமாம், ஒரு 10 வருஷம் மலேசியாவில் இருக்காரா, உடனே லாலா கடை திறந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீலங்கன் நிறைய பேர் லாலா கடை திறந்து. ஆனால் நம்ம இந்தியன் ஸ்ரீலங்கன் பல பேர் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து 10 வருஷம் கூட இல்லை, 3 வருஷம் இருக்கிறவங்க, 2 வருஷம் இருக்கிறவங்க கூட ஏதோ 50 வருஷம் இங்கே வாழ்ந்தவங்க மாதிரி லாலா கடையை திறக்கிறது என்ன, அப்படியே பேசி பேசி பழகிட்டாங்க. அது நான் தப்பு சொல்லலை, எனக்கு அது வந்து நக்கல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே மற்றவங்க நினைப்புக்கு நம்ம வாழ முடியாது, நம்ம இஷ்ட குட்டிகளுக்கு தான் வாழணும். பட் ஸ்டில் இப்படி நம்ம அது வந்து வரமாட்டேங்குது, ஒரு பயத்திலேயே வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் எப்போயாவது மலேசியா வந்தீங்கன்னா மலேசியன் தமிழ் பீப்புளோட பேசி பார்த்தா நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் உங்களுக்கு மலேசியன் தமிழ் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, மலாய் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்க, சைனீஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்க. நீங்கள் அவங்க 3 பேரோடையும் ஒரு லஞ்சுக்கு போகிறீங்க. இப்போ நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், சைனீஸ் பீப்புளோட நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும். அவங்க பேசுகிற ஸ்லாங், அவங்களோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்கும். மலாய் பீப்புள் போனீங்கன்னா அவங்க பாடுற மாதிரி இருக்கும், ஒரு விதமாக பேசுவாங்க, அவங்களோட அப்ரோச் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தமிழ் பீப்புள் கேட்க வேணும், அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரி, ஒரு லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 3 விதமான பீப்புள் கண்டிப்பாக அங்கே மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. நீங்கள் அப்படி பேசும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஃபீல் கிடைக்கும். அது ஒரு எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை, பட் இங்கே எனக்கு கிடைச்சிது. வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். அங்கே என்ன கடமுடன் சவுண்டு, 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு, அதனால டைம் இருக்கு. சரி காய்ஸ், வட்டிலாப்பா வீடியோவில் வந்து உங்களுக்கு மலேசியா லாங்குவேஜ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது, 5, 10, 15, இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 20 minutes later காய்ஸ், 20 minutes later அப்படின்னு சொல்லிவிட்டு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா தண்ணியாக இருக்குது. 1 ஹவருக்கு அப்புறம் திறந்து பார்த்தா தண்ணியாக இருக்குதுன்னு இப்போ கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுதுங்க. இவ்வளோ நேரமாக அதான் 9:30க்கு வச்சது. இவர் சொல்கிறாரு அது அப்படித்தான் தம்பி, முன்ன பின்ன ஆகும். நான் சொன்னேன்ல, இவருக்கும் டைமுக்கும் ஆகாது. கடைசியில் வட்டிலாப்பம் வந்துச்சா இல்லையா தெரியலை, இன்னும் டவுட்டில் தான் திறந்து பார்க்க போகிறாரு. பார்ப்போம். ஐயோ டைமில் தீய வைக்க அந்த கலர் வரல, என்ன கருப்பட்டி போடாது. இப்போ இப்படியே மூடி வச்சு சூடாக தான் நம்ம சாப்பிட்டு காட்டுறோம். ஓகே, சூட்டில் சாப்பிட்டா தெரியாது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். நம்ம ஒரு ஈவினிங் போல் எடுத்து சாப்பிடணும். ஆறுனா தான் அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஏன்னா இவர் சொன்னார் கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் ஆகட்டும்டா தம்பி, எதுக்கு, நான் அம்மனுக்கு ஒரு பூஜை பண்ண இருக்குது
எதுக்கு இது நல்லா வந்துடணும் கடவுளே, இது கலரே ஒழுங்காக வரல, அப்புறம் சொன்ன டைமுக்கும் ஒழுங்காக வரல, டேஸ்ட்டு ஒரு அளவுக்கு வரணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை அதான் அதை சும்மா ஒரு இதற்கு சொல்கிறது தான். இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. நம்ம ஒரு ஈவினிங் போல் சில மணி நேரங்கள் கழித்து வந்து சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளவோ நேரம் கழித்து இப்போ டைம் 2. ஸோ 2 மணிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஆற விட்டுருக்கோம். இப்போ நல்லா ஆடிட்டு நல்லா வந்திருக்கா. சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கும். என்ன சர்ப்ரைஸு? தொடக்கவா சர்ப்ரைஸ். நான் சாப்பிட்டு பார்த்தேன். கலர் வந்துருச்சா? இல்லை இது நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கு தான் சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸா? நீங்கள் பாருங்க, எலி அடிச்சு வச்சிருக்கு இந்த வீட்டுக்குள்ள. எலி தொல்லை ஜாஸ்தி. இந்த கலர் ஆனால் கொஞ்சம் டார்க்காக வரும். அந்த கருப்பட்டி போடும். பரவாயில்ல, முதல் வெள்ளையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கலர் வந்திருக்கு. ஆனால் இந்த தண்ணி வரும், இந்த லிக்விட் வரும் தம்பி. கண்டிப்பாக தீனியில் இருந்து இந்த ஸ்மெல் லைட்டாக வருது. வரும், முட்டைக்கு வரும். சரி, ஒரு பீஸ் எடுத்து வைங்க, சாப்பிட்டு பார்ப்போம். வட்டியில் ஆப்பம். இது எப்படி இந்த பவர், இந்த கொஞ்சம் இந்த ஓட்டை எவ்வளவு தானே, இந்த ஓட்டை தான் அதில் உண்மையான பதம். பார்த்தியா என்ன நெஞ்சக்கா பற்றி. இந்த ரோடு எங்கே போகுது? இந்த ரோடு அப்படியே போய் எங்கேயோ போய் சேருது. இங்கே பாருங்க, போகுது. அப்போ இதான் கோலாலம்பூர். கட்டு தெரியாத பார்த்துக்கங்க. போதும் கொஞ்சமாக கொடு. எங்க நீங்கள் வாங்க மிஸ்ஸு, நீங்கள் 2 பேரும் முதல் டேஸ்ட் பண்ணி காட்டுங்க. நீ முதல் சாப்பிட்டு காட்டு. இது இருக்கு. இப்படி வெட்டி வருது. என்ன வருது? வாந்தி வருதா? இல்லை முதல் பார்த்ததுக்கு இப்போ அந்த டேஸ்ட் வருது. ஆனால் அதே மாதிரி சொல்ல இல்லாது வருது. பட்டிலப்பம் மாதிரியே இருக்கு. வெள்ளரி பூவா? பட்டிலப்பம் மாதிரியே இருக்கு. எப்பயுமே இவன் குக் பண்ணுற வீடியோஸில் இவனோட ரிவ்யூவை நம்பாதீங்க. ஐயா நல்லா போய் சொல்லுவார். நீ சாப்பிடுங்க. கொஞ்சம் கொலகொலன்ட்டு தான் இருக்குது, பார்ப்போம். உண்மையான வட்டிலாப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்படி இது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட்டிலப்பம் தான் ஒரிஜினல் பட்டிலப்பம். 3 கப் தேங்காய் பால் போட்டார்ல, தேங்காய் பால் கொஞ்சம் கூடிருச்சு. 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றுனதில் கொஞ்சம் கூடியிருக்கு லைட்டாக. த திங் இஸ் வட்டிலாப்போ டேஸ்ட் வருது, ஆனால் வட்டிலாப்போ மாதிரி கொஞ்சம் திக்காகலை. இதை வந்து வட்டில் பாயாசம், வட்டில் பொங்கல், வட்டில் பாயாசம் அப்படின்னு நம்ம இஷ்ட குண்டியலுக்கு பேர் வைக்கலாங்க. பாருங்க, இதுக்கு அந்த 3 கப் தேங்காய் பால் 2 கப் ஆக்கியிருந்தா கரெக்டாக வந்துருக்கு. எஸ் காய்ஸ், 100% வட்டிலாப்பத்தில் நாங்கள் வந்து 60% அச்சீவ் பண்ணியிருக்கோம். 40% நக்கிட்டு போயிடுச்சு. அந்த இப்போ தானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செய்கிறோம், அதனால் போயிருக்கு. பட் நீங்கள் சரியாக நல்ல சேனலில், வேறு ஏதாவது நல்ல சேனலில் ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். நாட்டு சர்க்கரையா என்னது? கருப்பட்டி போட்டு பண்ணி பாருங்கள், அப்போ தான் சரியாக இருக்கும். இது எங்கள் வீட்டு இன்னைக்கு இது வட்டிலாப்பம். நான் இப்போ டைட்டில் மாற்ற போகிறேன். வட்டிலாப்பம் பாயாசமும் சேர்ந்து வட்டில் ஆசம். ஸோ இன்றைக்கி கௌசிக்கு இப்படி தான் பாருங்களேன், நம்ம ஒன்று சொன்னால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பண்ணுவார். இந்த ரெசிபிக்கு என்ன பேர்? உண்மையாக சொல்லு. வட்டில் ஆசம். வட்டில் ஆசம். ஸோ வட்டில் ஆசம் இன்னொரு கரண்டி சாப்பிடுவோம். லேட்டாக வட்டில் போய் முழு பாயாசமாகவே மாறிட்டு இருக்கு. ஸோ ஸோ வட்டில் ஆயாசம் செஞ்ச கௌசிக்கு ஒரு நன்றி. இனிமே பண்ணக்கூடாது. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.